நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு ரெட்ரோ ஃபீவர். கனிமா பாட்டுக்கும் கண்ணாடி பூ பாட்டுக்கும் ரீல்ஸ் போடும் கூட்டம் எக்கச்சக்கம். புத்தம் புது கெட்டப்பில் சூர்யா, அவருக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே. கார்த்திக் சுப்புராஜ் காம்பினேஷனில் முதல் முறையா சூர்யான்னு இருக்கும் ரெட்ரோ ரிலீஸ் தேதிக்காக ஆடியன்ஸ் வெயிட்டிங். படத்துல வேற என்னெல்லாம் ஸ்பெஷல்? கார்த்திக் சுப்புராஜ் இதுவரை இயக்கிய படங்களில் ஆக்ஷன் தூக்கலாமும் காதல் கம்மியாவும் இருக்கும். ஆனா ரெட்ரோ முழுக்க காதல் வழிந்தோடுமாம். அதே சமயம் அனல் பருக்கும் ஆக்ஷனுக்கும் பஞ்சம் இருக்காது. அது என்ன ரெட்ரோ? டைம் பீரியடை குறிக்கிறது தான் ரெட்ரோ. 90களின் காலகட்டத்தில் நடக்கும் கதை என்பதால் அதற்கு பொருத்தமா ரெட்ரோ தலைப்பை வைத்திருக்கிறார்களாம். காதல், புன்னகை, போர் என்பதுதான் படத்தோட ஒன்லைன். காதல், காமெடி, ஆக்ஷன் என மூன்றும் கலந்த கலவையாக இருந்தாலும் இசைக்கும் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். ஜிகர்தண்டா XX முடித்ததும் சூர்யாவுக்கு கார்த்திக் சொன்ன கதை தான் இப்போ ரெட்ரோவா மாறி இருக்கு. நாசர், பிரகாஷ் ராஜ், ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ், ஜிகர்தண்டா XXL ஷட்டானியாக கலக்கிய வித்து, ரசவாதியில் வில்லனா வந்த சுஜித், அப்புறம் சிங்கம் புலி கருணாகரன், அவினாஷ் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. சூர்யாவின் 2D என்டர்டெயின்மெண்ட்டும் கார்த்திக் சுப்புராஜின் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸும் இணைந்து தயாரிச்சிருக்கு. படத்துல சூர்யாவின் கேரக்டர் பெயர் பாரிவேல் கண்ணன். சூர்யா பூஜா ஹெக்டே இடையே இளமை காதலும் ஆழமான எமோஷன்களும் ரசனையாக வந்திருக்கிறதாம். தூத்துக்குடி ஸ்லாங்க சூர்யா சுத்தமா பேசியிருக்காராம். பிரகாஷ் ராஜுக்கு சின்ன கேரக்டர்னாலும் நடிப்பில் பிரமாதப்படுத்தி இருக்கிறாராம். ஒரு பாட்டுக்கு ஸ்ரீயாவோட ஆட்டம் ஷாக்கிங் என்ட்ரியா இருக்குமாம். இசை சந்தோஷ் நாராயணன். கனிமா, கண்ணாடி பூவே பாடல்கள் ஆல்ரெடி ஹிட் ஆகி பட்டிய கிளப்பி கொண்டிருக்கு. ஸ்ரேயஸ் கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கனிமால சில ஷாட்கள் ஒரே டேக்கில் எடுத்திருக்கிறார். கார்த்திக் சுப்புராஜோட ஃபேவரட் கேமராமேனான ஸ்ரேயஸ் கிருஷ்ணா 5வது முறையா கார்த்திகோட இணைஞ்சிருக்காரு. பொன்னியின் செல்வன், புஷ்பா படங்களில் பணியாற்றிய தாய்லாந்து ஸ்டண்ட் மாஸ்டர் கேச்சா கம்பாக்டியின் அதிரடி சண்டை காட்சி படத்தின் பெரிய பலம் என்கிறார்கள். படத்தின் பெரும் பகுதி அந்தமான் தீவில் படமாக்கப்பட்டுள்ளது. அங்கு ஷூட்டிங் நடத்தியது பெரிய சவாலாக இருந்தது என்கிறார் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். வரும் 18ஆம் தேதி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்க போகும் ரெட்ரோ மே 1ஆம் தேதி ரிலீஸ்.